नमस्ते। प्रवीण उत्तरादिल क्वेश्चन पाकलाम। हिंदी, उर्दू, हिंदुस्तानी और टक्कनी हिंदी का विवेचन कीजिए। இந்த 4 மொழியை பற்றியும் விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க। கடி போலி आज भारत की राष्ट्र भाषा है। கடி போலிங்கிறது வந்து ஒரு போலி, ஹிந்தி தான் சொல்லுவாங்க, அது வந்து राष्ट्र भाषा। साहित्य और व्यवहार में यही सबसे आगे है। இலக்கியத்துலேயும் நம்ம பேச்சு வழக்கில் லேன் தேன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எல்லாத்துலேயும் இதுதான் சப்சே ஆகே இருக்குது। கடி போலி சேகி ஹிந்தி, கடி போலி சேகி ஹிந்து, உருது और हिंदुस्तानी आदि का जन्म हुआ। இந்த 3 லாங்குவேஜும் எது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கடி போலியிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க। हिंदी, हिंदी शब्द का संबंध संस्कृत के सिंधु शब्द से है, सिंधु शब्द से है। அந்த ஹிந்தி சப்தோட சம்பந்தம் எதில் இருக்குன்னு பார்த்தா சன்ஸ்கிருதோட சிந்து சப்து அதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க। इसलिए वे भाषा सिंधु प्रदेश की भाषा या இந்து தேஷ் की भाषा मानी जा सकती है। அதனால தான் அந்த மொழியை வந்துட்டு சிந்து தேசோட மொழியும் அல்லது இந்து தேஷ் की மொழி அப்படின்னு சொல்கிறாங்க। हिंदुस्तान में बोली जाने के कारण इसका नाम हिंदुका पड़ा। हिंदुस्तानना இந்தியாவில் பேசப்படுற காரணத்தினால தான் அது ஹிந்தின்னு சொல்கிறாங்களாம்। विद्वान लोग हिंदी के 2 भेद मानते हैं। நம்ம மொழியை அனலைஸ் பண்ணுறவங்க வந்து ஹிந்தியை வந்து 2 இதாக பிரிச்சிருக்காங்க। அதாவது पश्चिमी हिंदी, पूर्वी हिंदी, वेस्टर्न हिंदी, ईस्टर्न हिंदी அப்படின்ட்டு। आजकल पश्चिमी हिंदी के ही हिंदी मानते हैं। இப்போ நவடேஸில் பश्चिमी हिंदिயை தான் ஹிந்தின்னு சொல்கிறாங்க। परिनिष्ठित कड़ी बोली आज हिंदी के नाम से राष्ट्रभाषा और राजभाषा बनी हुई है। मतलब परिनिष्ठितना வரையறுக்கப்பட்ட சில லிமிட் இருக்குது, இதுதான் இருக்கணும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு। அந்த லிமிட்டுக்குள்ளே கடி போலி आज हिंदी के नाम से राष्ट्रभाषा राजभाषा बनी हुई है। ராஷ்டிரபாஷா ராஜ்பாஷா அதுவாக மாறிடுச்சு, சில லிமிட்டெல்லாம் வச்சு வரையறுக்கப்பட்ட லிமிட்டுக்குள்ளே அது சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க। साहित्य के क्षेत्र में इसका प्रयोग होता है। சாகித்ய சேத்திரன்னா இலக்கியம், இந்த தமிழ் லிட்ரேச்சர்னு வந்துருச்சு, ஹிந்தி லிட்ரேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, லிட்ரேச்சர் ஆக்சுவலி லிட்ரேச்சரில் இஸ்கா பிரயோக் ஹோத்தா ஹே, இதோட யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க। संवाद भाषा के अर्थ में हिंदी का प्रयोग, மொழியோட அர்த்தத்தில் இந்தியோட பிரயோக் யூஸ் எப்போன்னு பார்த்தா எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6th शताब्दी से ही विकसित हुआ मालूम होता है। 6th सेंचुरीலேருந்து இது டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க। ये शब्द मुसलमानों की देन ही माना जाता है। இது வந்து இந்த शब्द வந்து முசல்மான்க கொடுத்தது அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க। கடி போலி अपने शुद्ध रूप में बोली है। கடி போலி வந்து ஒரு பியூரான போலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பேச்சு மொழின்னு சொல்கிறாங்க। व्याकरण, साहित्य और राजकाज प्रयोग आदि के कारण यह परिनिष्ठित कड़ी बोली हो गई है। ग्रामराना साहित्य, ग्रामर लिटरेचर और ராஜ்காஸ் அரசியல் சம்பந்தமான யூஸ்கள் ஆதி के कारण இது परिनिष्ठित வரையறுக்கப்பட்ட கடிபோலி हो गई है அப்படின்னு சொல்கிறாங்க। इस कड़ी बोली का विकसित रूप ही हिंदी है। இந்த கடிபோலியோட டெவலப்மெண்ட் தான் வந்துட்டு ஹிந்தி அப்படிங்கிறாங்க। इसमें तत्सम, अर्थ तत्सम आदि शब्द का भरमार है। संस्कृत शब्द, அப்புறம் சன்ஸ்கிருத சப்தில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணது, அந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ண வார்த்தைங்க, அதெல்லாம் வந்து பர்பூர்னா ஹெவியாக நல்லா இருக்குது நிறையா அப்படின்னு। इसमें हम टेट हिंदी या मानक हिंदी भी कहते हैं। इधर வந்து टेट हिंदी, मानक हिंदी भी कहते हैं। इसी भाषा में सबसे उत्तम साहित्य पाए जाते हैं। இந்த பாஷா, இந்த மொழியில் தான் சப்சே பெஸ்ட்டான நல்ல இலக்கியங்கள் இருக்குது।
பாயே ஜாத்தேங்கன்னா நல்ல இலக்கியங்கள் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. உருது பார்க்கலாம். கடி போலி கா ஹி ஏக் ரூப் ஹே உருது. கடி போலியோட ஒரு ரூப் ஹிந்தின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கடி போலியோட இன்னொரு ரூப் ஹிந்தி. कड़ी बोली में संस्कृत के तत्सम अर्थसम शब्दों का भरमार होने पर वह हिंदी कहलाते हैं. ஹிந்தியில் எப்படி இருக்குன்னா சமஸ்கிருதம் இருக்கும். சமஸ்கிருத வார்த்தையான தத்சம் அர்த்த தத்சம் அது அந்த சப்தம் வந்து பர்பூர் ஹோனைக்கு காரணம், அது நிறையா இருக்க காரணத்தினால அதை ஹிந்தின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கடி போலிமே. ஆனால் கடி போலிமே அரபி பார்சி शब्दों का प्रयोग अधिक किया जाता है. கடி போலியில் வந்து இந்த அரபி பார்சி அதிக பிரயோகம் பண்ணியிருக்கோம் அந்த சப்து. तो उसे हम उर्दू कहते हैं. உருதுல வந்து அரபியும் பார்சியும் அதிகம் இருக்கும். ஹிந்தியில் வந்து தத்சம் தத்சம் சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உருது பி பாரதிய பாஷா ஹி ஹே. உருது வந்து பாரதிய பாஷா. உருது கா அர்த்த ஹே பாஜாரு பாஷா. உருதுவோட அர்த்தம் வந்து பாஜாரு பாஷான்னு சொல்லுவாங்க. மத்தலப் பாஜாருனா மார்க்கெட்டு மொழி அப்படின்னு சொல்கிறது. ஜப் டில்லி மே பார்சி சாஸ்கியனா சர்க்காரி ஆட்சி பண்ணும்போது பார்சி ஆட்சி பாஷா அவங்க ஆட்சி நடத்தும்போது தப் ஆம் லோகோं की जो भाषा भी है उसे லஸ்கர் யா பாஜாரு பாஷா कहते हैं. அவங்க வந்துட்டு பார்சிக்காரங்க வந்து ஆட்சி நடத்தும்போது காமன் பீப்புள் வந்து ஒரு மொழி பேசினாங்க, அதுதான் லஸ்கர் அல்லது பாஜாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாஷா कहते हैं. பாஜாருக்கோ உருது கஹா கயா. பாஜாருக்கு தான் உருதுன்னு சொல்லுவாங்க. உருது கா தூசரா நாம் ஹே ரேக்டான்னு சொல்லுவாங்க. இஸ்கா அர்த்த ஹே மிஸ்ரித் பாஷா. இதோட அர்த்தம் என்னென்னா மிஸ்ரித் பாஷா. மிஸ்ரித்னா கலந்த மாதிரி, ஒன்று சேர்ந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. உருது கே தோ ரூப் ஹே, அதாவது தெஹேலி தக்கினி ஹிந்தி அப்படின்னு தக்கினி உருது அப்படின்னு சொல்லுவாங்க. தெஹேலி உருது மே பார்சி தத்சம் शब्द अधिक पाए जाते हैं. இந்த தெஹேலி உருதுல வந்து நம்ம சமஸ்கிருத வார்த்தையான தத்சம் சப்து வந்து அதிக் பாயே ஜாத்தே அதிக் இருக்கும். தக்கினி உருதுல வந்து அதிக் பாரதிய மூல் சப்து பாயே ஜாத்தே ஹே. இந்தியாவோட மூல வார்த்தைகள் வந்து அதிகமாக இருக்கும். உருது சிர்ஃப் முசல்மானோं की भाषा नहीं. உருது வந்து முஸ்லிம்ங்க மொழி மட்டுமல்ல. क्योंकि उनका जन्म विकास भारत में ही हुआ. ஏன்னு கேட்டால் அது பிறந்தது வந்து இந்தியா தான், அது வளர்ந்ததும் இந்தியா தான். அந்த மொழி உருது மொழி. உருது பாஷா பார்சி லிபி மே லிக்கி ஜாத்தி ஹே. உருது மொழியோட எழுத்துக்கள் எல்லாம் பார்சி ஸ்டைலில் எழுதுவாங்க. மகர் ஹிந்து और முசல்மான் दोनों ने உசே சம்ருத் கியா ஹே. இந்துக்களும் முஸ்லீம்க ரெண்டு பேருமே அதை வளர்த்தாங்க. சம்ருத்னா சஃபல் பனாயான்னு சொல்கிறாங்க. கடி போலி சேஹி ஹிந்து और உருது கா ஜன்ம ஹுவா. கடி போலியிலேருந்து தான் இந்து உருது ரெண்டுமே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக்கு உதாரணம் தேக்கிங்க. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ एक जन आता है कड़ी बोली. एक जन आता है அது வந்து கடி போலி. एक मनुष्य आता है அது வந்து ஹிந்தி. एक आदमी आता है அந்த வார்த்தை வந்து உருது. ஹிந்துஸ்தானிங்கிற இப்போ இன்னொரு லாங்குவேஜ் ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறத பார்க்கலாம். साधारणतः एक माना जाता है कि हिंदुस्तानी शब्द प्रयोग्य हिंदुस्तानी सब யூரோப்பிய लोगों की देन है. हिंदुस्तानी शब्दங்கிறது வந்து யூரோப்பியன்ஸ் வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மகர் வாஸ்தவமே வே शब्द துர்க்கி की देन है. துர்க்கி தான் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்புமே இஸ்கா பிரச்சார் கியா. யூரோப்காரங்க வந்து இதை வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் துருக்கி தான் இதை வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. कड़ी बोली का एक रूप जिसे ना तो शुद्ध साहित्यक कह सकते हैं. कड़ी बोलिயில் ஒரு கடி போலிக்கா ஏக் ரூப். கடி போலியில் நிறைய இருக்குது ஸ்டேஜ். அதில் ஒன்று வந்து ஜிஸ்னே நாத்தோ சுத்த சாகித்ய ககு சக்தே. இதை வந்து சுத்த சாகித்யன்னு சொல்ல மாட்டாங்க. நான் டேட் போல்சால் கி போல் டேட்டுன்னு சொல்ல மாட்டாங்க.
उसे हम हिंदुस्तानी कहते हैं ஆனால் இதை தான் ஹிந்துஸ்தானின்னு சொல்லுவோம். इसमें तत्सम शब्द कम मिलते हैं. இதில் வந்து சமஸ்கிருத வேர்டு வந்து குறைஞ்ச அளவில் இருக்கும். संस्कृत पारसी अरेबी अंग्रेजी आदि भाषाओं में सामान्य व्यवहारिक शब्दों का प्रयोग अधिक किया जाता है. இந்த ஹிந்துஸ்தானி அப்படிங்கிற மொழியில் வந்து சமஸ்கிருதம், பார்சி, அரபி, அங்கிரேஜி இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக விவகாரிக்குனா டெய்லி ரொட்டீனாக நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம வீட்டில் கேஷுவலாக பேசக்கூடிய வார்த்தைகள் அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. विद्वानों का मत है कि विद्वान मतलब அந்த மொழியை அனலைஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா हिंदू उर्दू और अंग्रेजी के मिश्रण ही हिंदुस्तानी है. हिंदू उर्दू अंग्रेजी இதெல்லாம் சேர்ந்து கலந்தது தான் हिंदुस्तान மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. हिंदुस्तान सिर्फ एक बोली है. उनमें कई साहित्य ना होने पर भी அதில் சாகித்யம் இலக்கியங்கள்லாம் ஹிந்துஸ்தானி மொழியில் வந்து உருவாகலை. கஹானி உருவாக்கியிருக்கு, ஸ்டோரிகள் வந்திருக்கு. கஜல், உருது கஜல்னால் கவிதை வந்திருக்கு. பஜன்னா சாமி ப்ரேயர் பாடல்கள்லாம் வந்திருக்கு. ஆதிக்கு ரச்சனாயே ஹோத்தி ரத்திகை இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹிந்துஸ்தானிமே பால்கீத்னா சில்ட்ரன்ஸ் பாடல்கள், லோக்கீத் மக்களுக்கு பிடிச்ச பாடல்கள், பக்தி கீத் ப்ரேயர் பண்ணுற சாமி பாடல்கள், ஆதி ரச்சே ஜாத்தேகை இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும். अंग्रेजों ने आम जनता के साथ व्यवहार करने के लिए ஆங்கிலேயர்கள் வந்து காமன் பீப்புள்கிட்ட நார்மலாக பேசணும் பழகணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்துஸ்தானி பாஷாக்கா சஹாரா லியா ஹிந்துஸ்தானி மொழியை வந்து ஹெல்ப் எடுத்துக்கிட்டாங்க. ஹிந்துஸ்தானி பாஷாக்கா ஜன்மதாதா அங்கிரேஜி ஆஃப்சர் ஹி ஹே. ஹிந்துஸ்தான் மொழி வந்து ஹிந்துஸ்தானி அப்படிங்கிற அந்த மொழி வந்து உண்டாவதற்கு அது பிறந்ததுக்கு முதல் காரணம் ஒரு ஆங்கில ஆஃபீஸர். ஜிஸ் பிரகார் ஜன் சேவா கர்ணேமே இந்த மாதிரி மக்களுக்கு சேவா பண்ணுறதுக்காகவே ஹிந்துஸ்தானி சப்சே ஆகே ஹே. ஹிந்துஸ்தானி வந்து இந்த மொழி வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்குது அப்படின்னு. தக்கினி ஹிந்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். முகல் काल में कुछ सेनापतियों ने कुछ किलों को जीत कर சுல்தான் பன் கயே. முகல் சாம்ராஜ்யத்தில் கொஞ்சம் சேனாபதியெலாம் என்ன பண்ணாங்க, கீழேனா ஸ்டேட்டை விட கொஞ்சம் சின்ன பகுதி, அதை விட குறைஞ்ச பகுதியை வந்துட்டு ஜெயிச்சுட்டு அவங்க அதுக்கு சுல்தான் சின்ன ராஜாவாக மாறிக்கிட்டாங்க. கால அந்தர்மே காலப்போக்கில் உன்கி பாஷாமே ஸ்தைனிய தக்னி சப்து மில் கயி. அந்த லோக்கல் ஏரியாவில் என்னென்ன வார்த்தைகள் பேசுவாங்க அது வந்து கலப்படம் ஆயிடுச்சு. वह भाषा कड़ी बोली के लोप में रेख्ता कहलाती है. ஆனால் அது கடிபோலி மாதிரியேவும் இருக்கும். அதோட இது வந்து ரேக்தா கஹலாத்தி है. அதை வந்து ரேக்தான்னு சொல்லுவாங்க. ரேக்தா ஹி விக்ஷித் ஹோக்கர் அது கொஞ்சம் டெவலப் ஆகி தக்னி ஹிந்தி பன்கை. ரேக்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தக்னி இந்தியா டெவலப் ஆகி மாறிடுச்சு. அதிகான்ஸ் லேக்கக் மோரார்லஸ் அதிகப்படியான எழுத்தாளர்கள் முசல்மான் ஹோனேக்கே காரன் அதிகப்படியான எழுத்தாளர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறதன் காரணமாக தக்னி ஹிந்தி மே அரபி और பார்சி शब्दों का भरमार है. அந்த தக்னி ஹிந்தியில் வந்து அரபி பார்சி வந்து நிறைய வேர்டை நம்ம பார்க்க முடியுது. ஏ கவி அப்னே கோ ஹிந்தி கவி மான்தேகே. இந்த முசல்மான் கவிஞர்கள் அவங்க வந்து தன்னைத்தானே நான் ஒரு இந்து கவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மான்தேகேனா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.